ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ 2025 நடந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான கட் ஆஃப் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிற டேட்டாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021 நடந்த எஸ்ஐஸ்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2021 காலி பணியிடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 950. ஓகேவா, நியரஸ்ட்டு. ஸோ அதில் ஃபீமேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29%. ஸோ 288 பெண்கள் வந்து எடுத்தாங்க. அந்த எக்ஸாமினுடைய ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளோவா இருந்ததுன்னா ஆண்களுக்கு 48.5ஆகவும் பெண்களுக்கு 42.5ஆகவும் இருந்தது. கிட்டத்தட்ட 6 மார்க் வந்து நமக்கு வேரியேஷன் வந்தது. 6 மார்க்னால் 12 கொஸ்டின் இருந்தது. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து அதில் ரிட்டன் எக்ஸாமில் கன்சிடர் பண்ணலை. அந்த எக்ஸாமில் ஃபைனல் தான் கொடுத்தாங்க. அடுத்தது இயர் 2022 444 வேக்கன்சி. அதில் உமனோடைய வேக்கன்சி பார்த்திங்கன்னா 50 தான். ஸோ 50ன்றது 11%. ஸோ ரொம்ப உமன்ஸுக்கு வந்து கம்மியாக இருந்ததுனால இங்கே வந்து கட் ஆஃப்னுடைய டிஃப்ரென்ஸும் கம்மியாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஆவரேஜான கொஷின்ஸ் தான், ரொம்ப ஈஸியும் இல்லை கஷ்டமும் இல்லை. ஆண்களுக்கான கட் ஆஃப் 54, பெண்களுக்கான கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51 தான். ஏன் 3 மார்க்கு தான் டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா காரணம் பெண்களுடைய வேக்கன்சி இந்த இயர் கம்மி, வெறும் 50 தான். அதே சமயத்தில் கொஷின்ஸ் வந்து ஆவரேஜாக இருந்ததுனால மேக்ஸிமம் மார்க்கு 66 போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் போஸ்டிங்கும் ரொம்ப கம்மி 444ன்றதுனால. அதனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 2021 கம்பேர் பண்ணும்போது 2022 ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து உயர்ந்தது. அப்படி கட் ஆஃப் உயர்ந்தாலும் பெண்களுக்கான கட் ஆஃப் ரொம்ப குறையலை, டிஃப்ரென்ஸ் கம்மி தான். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமனுடைய வேக்கன்சி ரொம்ப மிக குறைவு, வெறும் 50 தான் இருந்தது. ஸோ இங்கே கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிறது எதுனா உமன்ஸினுடைய வேக்கன்சியும் ஒரு காரணமாக இருக்குது. அதே சமயத்தில் கொஷினுடைய தன்மை, கேள்வி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இதில் காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2022 நடந்த இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வார்டு கோட்டா இங்கே வந்து கன்சிடர் பண்ணலை. ஓகேங்களா. பிஎஸ்டிமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டனில் கன்சிடர் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா 2023. ஸோ 2023 காலி பணியிடம் 621. கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா 2022 விட 2023 வேக்கன்சி அதிகம்தான். ஆனால் கொஷின் ஃப்ரேம் பண்ணது ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களில் மேக்ஸிமம் மார்க்கு சேம் 66 தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா கேள்வி ரொம்ப எளிமையாக இருக்கும், எல்லாருமே மேக்ஸிமம் மார்க் போட்டதுனால கட் ஆஃப் வந்து ஹையாக ஏறிடுச்சு. ஸோ அதே சமயத்தில் இங்கே பெண்களுக்கான ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா 20% கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 151 போஸ்டிங் வந்து இதில் போயிடும். ஸோ 6 to 1ல் 151 போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் வார்டு கோட்டா மறுபடியும் இங்கே வந்து என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வார்டு கோட்டாவுக்கான போஸ்டிங்ஸ் ஒரு 10% அதுவும் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது அதே சேம் அந்த 400 சம்திங் தான். ஸோ 400 சம்திங் இருந்தாலும் கொஷின் பேப்பர் ரொம்ப எளிமையாக இருந்ததுனால ஸோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. கட் ஆஃப் இன்க்ரீசஸ் ஆனாலும் பெண்களுடைய வேக்கன்சி உயர்ந்ததுனால இங்கே பாருங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த கட் ஆஃப் லோனு போட்டிருக்கும் பாருங்கள், அதுதான் கட் ஆஃப். ஸோ ஆண்களுக்கு 60, பெண்களுக்கு 54. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 6 மார்க், அதாவது 12 கொஸ்டின்ஸ். ஸோ பிஎஸ்டிஎம்கான கட் ஆஃப் இதில் ஓப்பன்லேயே ரிட்டனில் விட்டுட்டாங்க. ஸோ 57.50 எத்தனைனா கிட்டத்தட்ட 7 கேள்வி வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. சாரி 5 கேள்வி வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. உமன்ஸை கம்பேர் பண்ணும்போது மென்னை கம்பேர் பண்ணால் மென்னிலேருந்து உமன்ஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது 13 கேள்வி வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்தது. உமனுக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது 3 கொஷின் வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. ஸோ இது என்னென்னா 2023 நடந்து முடிந்த 621
போஸ்டிங்களுக்கான விவரங்கள். ஸோ இதில் நமக்கு என்ன நம்ம எடுத்துக்கலான்னா, அப்போது ஒரு கட் ஆஃப் ஃபிக்சேஷன் பண்ணுறது உமன்ஸினுடைய கேட்டகரி ஃபஸ்ட்டு. அதில் எவ்வளோ போஸ்டிங் வந்து உமன்ஸுக்கு ஒதுக்குறாங்க. உமன்ஸுக்கு அதிகம் ஒதுக்க கட் ஆஃப் வந்து மென்னுக்கு வந்து ஏறும் 1. 2வது கொஷினுடைய தன்மை எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நிறைய பேர் எவ்வளோ ரிப்பீட்டடாக அதிக மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் கட் ஆஃப் வந்து என்ன ஆகும், குறையாது, அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றுடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடரேஷன் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடரேஷன் பண்ணிவிட்டு தான் இப்போ 2021 பார்த்தோம், 22 பார்த்தோம், 23 பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி 2025 நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். 2025 தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேக்கன்சி பாருங்கள் 1299. இதில் வந்து 30% பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 390 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உமனுக்கு. ஸோ ஃபீமேல் அவ்வளோ போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற நியரஸ்ட்டு ஒரு 900 போஸ்டிங் யாருக்கு வரும்னா மென்னுக்கு வரும். ஸோ போஸ்டிங் வந்து உமனுக்கு அதிகன்றதுனால கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த இடத்துல கட் ஆஃப் வந்து மிக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆண்களுக்கான வேக்கன்சியும் அதிகன்றதுனால ஆண்களுக்கான கட் ஆஃப் லாஸ்ட் இயரை விட இப்போது அட்லீஸ்ட் 1 or 2 மார்க் குறையும். ஆனால் கொஷினுடைய தன்மை தான் அதிக ரோல் ப்ளே பண்ணும். கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் கொஸ்டின் 10 இல்லவே இல்லை. ஸோ அப்போ கொஸ்டினே பார்த்தீங்கன்னா 130 தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வரலாறு, நியூட்ரிஷன்ஸ், அடுத்தது சயின்ஸில் மேஜராக பாட்டனி, பயாலஜியில் அதிகப்படியான கேள்விகள் இல்லை. ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லேயும் ஒரு கேள்வி தான் வச்சுருந்தா போல் இருந்தது. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் கொடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி மேக்ஸிமம் யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கொஷின் வந்து நம்ம எழுதுகிறதே 120 கொஷினுக்கு தான் நம்ம எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையை இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு உருவாக்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு 120க்கு எழுதினாலும் இதில் டிஎன்பிசி வழக்கமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் வந்து இந்த போலீஸ் ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும் வந்து அப்படியே கழுகு கொத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்மளுடைய வேக்கன்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மிக குறைவு. ஏன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு வராத ஒன்று, படிக்காத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஏன்னா அவனுக்கு சிலபஸில் சயின்ஸுக்கு வெறும் 5 கொஸ்டின் தான். ஸோ அந்த 5 கொஸ்டினுக்காக சயின்ஸை 6th-லேருந்து 12th வரைக்கும் உட்காந்து படிக்க மாட்டான். அப்படியே படித்தாலும் 9th 10th சயின்ஸை படிப்பான். ஆனால் இது வச்சுக்கிற சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே பார்த்திங்கன்னா 11th 12th பேஸில் ஸ்ட்ராங்காக இருந்தது. கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த இடம் வந்து டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டு ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுது. அதே சமயத்தில் 10 தமிழ் கொஸ்டின்ஸ் டோட்டலாக காலியாகிட உடனே அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இதிலேருந்து நமக்கு யார் வந்து எஸ்ஐக்காக படித்தார்களோ, சயின்ஸை உயிர் கொடுத்து யார் படித்தாங்களோ அவங்களுக்கான இந்த தேர்வாக அமைஞ்சது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு ஜிஓ படி பிஎஸ்டிஎம் வந்து யாரெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆல்ரெடி இருக்கிறீங்களோ, ஈவன் அவன் ஒரு பியூனாக கூட இருக்கலாம், இல்லை போலீஸாக இருக்கலாம், இல்லை குரூப் 4ல் இருக்கலாம், இல்லை குரூப் 2A இருக்கலாம். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க மீண்டும் ஏற்கனவே பயன்படுத்திய தமிழ் வழி கல்வி சான்றிதழ் அந்த பிஎஸ்டிஎம் இங்கே பயன்படுத்த முடியாது. அப்போது யார் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, இது வரைக்கும் ஜாபில் இல்லாமல், அவங்களுக்கு தான் இந்த பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு இதில். ஸோ இந்த ரீசன்லாம் பொறுத்து கட் ஆஃப் ஏற்கனவே நான் 1 or 2 மார்க் குறையுன்னு சொன்னேன். இதை பேஸ் பண்ணி குறைஞ்சது லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட 10 மார்க் நான் சொல்கிறது 10 மார்க்கு கிட்ட குறையும்.
அப்போது ஜென்ரலாக மென்னோட கட் ஆஃபே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது உமன்ஸு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ உமன்ஸுக்கு ஈக்குவலாக தான் ஒரு +or-2 கொஸ்டின்ஸில் தான் பிஎஸ்டிஎம்னுடைய கட் ஆஃபும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வகையான பெனிஃபிட் தான். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். மென்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதிகபட்சம் எவ்வளோ இந்த கொஸ்டின்ஸில் மார்க் எடுத்திருக்கலாம் அப்படின்னா 59.50, அதாவது 120 கொஸ்டின்ஸு இல்லை 118 119 இந்த அளவில் வந்து போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம சென்டர்லேயே பார்த்திங்கன்னா 117 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு 110க்கு மேலே போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் 115 மேலே போட்டிருக்காங்க, சிலர் ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா 105க்கு மேலே போட்டிருக்காங்க. மற்ற எல்லாருமே ஆவரேஜாக 100 101 இது போல் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்களில் அதிகபட்ச மார்க்கு 59.50 இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது கட் ஆஃப் என்னவாக இருக்குன்னா ஆண்களுக்கு 51 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸு அதிகம் இருக்குது. அதை விட இது வந்து நான் சேஃப் ஜோனாக தான் சொல்கிறேன். இதை விட கொஸ்டின்ஸ் குறையலாம், கட் ஆஃப் குறையலாம். 49+ யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய கணிப்புப்படி 10 கொஸ்டின்ஸ் ஆச்சு டிஃப்ரென்ஸ் வரும். இந்த முறை மினிமம் 10க்கு மேலே தான் வரும். ஸோ 94 கொஸ்டின்ஸ் மென்னை பொறுத்த வரைக்கும் 94 கொஸ்டின்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ அவங்க தாராளமாக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே ஒரு 105லேருந்து 106-7 கொஸ்டின்ஸு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கான கட் ஆஃப் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஸோ ஆண்களை காட்டிலும் ஒரு 7லேருந்து 8 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் அவங்களுக்கு வந்து குறையும். நான் ஒரு சேஃப் ஜோனுக்கு தான் இந்த மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன். உமனை பொறுத்த வரைக்கும் 44+1 இந்த ரேஞ்சில் இருந்தால் அல்லது +or- இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். 88 கொஸ்டின்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ பெண்கள், அவங்க நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக உங்களுக்கான சான்சஸ் இருக்கும். அதிகபட்சம் 30% ஆஃப் வேக்கன்சி வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% உங்களை வந்து என்ன பண்ணலாம், ஃபிசிக்கலுக்கு அழைப்பாங்க. நீங்கள் தயாராக இருக்கணும். அடுத்தது பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே உமனில் பிஎஸ்டிஎம் 41, அதாவது 80+, 82, 83 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து அடுத்த இந்த எக்ஸாமுக்கு ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகிடுங்க. ஸோ ரிட்டனில் பாஸ் ஆகிறது விஷயமே கிடையாது. எப்படி பார்த்தாலும் கேள்வி, எந்த கேள்வி கஷ்டமோ ஈஸியோ எப்படி இருந்தாலும் 1:5 என்ற விகிதத்தில் அவன் ஒரு 6500 இருந்து 7000 மெம்பர்ஸை வந்து கேண்டிடேட்டை அவன் ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. லாஸ்ட் மார்க்கில் சேம் மார்க் இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து நியரஸ்ட்டு வந்துடும். ஒரு 7000 கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை பேரை உங்களிருந்து தான் அழைக்க போகிறாங்க. அந்த 1,25,000 பேர் தான் கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதுன்னு தான் சொல்கிறாங்க. அதிலிருந்து தான் அழைக்க போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி. ஸோ எந்த விதத்துலேயும் எழுதுன நீங்கள் தான் போய்ட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப நம்ம குறைஞ்சிட்டோம், மார்க் குறைஞ்சிட்டுன்ட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காதீங்க. ஃபிசிக்கல் கரெக்டாக பண்ணுங்கள். யார் ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் 15க்கு 15 எடுக்கிறீங்களோ அவங்க வந்து இன்டர்வியூவில் பயம் இல்லாமல் இருக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு வந்து 15க்கு 15 எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உமனாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, நிச்சயம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ தயங்காமல் ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். எலெக்ஷன் வர்றதுனால சீக்கிரமாகவே ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 15க்கு 15 யார் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் அடுத்த உங்களுடைய போட்டியாக இருக்கணும். ஸோ எக்ஸாம் எழுதின அனைவருக்கும் ஃபிசிக்கல் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.
உங்களுடைய மார்க்கை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் கம்யூனல் வைஸ் யார் யாருக்கு என்னென்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணி தங்களுக்காக கொடுக்குறேன். இது ஒரு அனலைசிஸ் தான், ஓகேங்களா? இதை விட குறையலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை விட குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 2021 வெறும் 48.5 தான். ஸோ நீங்கள் 97 கொஸ்டின் இருந்தாவே கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு 97, 98, 99 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபிசிக்கலை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். உங்களுடைய மார்க்ஸை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. நான் கம்யூனல் வைஸாக உங்களுக்கான நெக்ஸ்ட் வீடியோவில் கட் ஆஃபை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.